கால அளவை குறிப்பது மாத்திரை. ஒருமுறை கண் இமைக்கவோ ஒருமுறை கண் நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஒரு மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எவ்வளவு? ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. மெல்லின எழுத்துக்கள் இங்கு, இச்சு, இன், இந்து, இம், இன். வல்லின எழுத்துக்கள் இக், இச், இட், இத், இப், இர். இடையின எழுத்துக்கள் இ, இர், இல், இவ், இல், இல். மெல்லின எழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேர்ந்து சேர்பவை. உயிர்மெய் எழுத்துக்கள். கலைச்சொற்கள் கிளாக்வைஸ், வலஞ்சுழி. இன்டர்னல், இன்டர்நெட். ஆன்சர் இணையம். சர்ச் இன்ஜின், தொடுபொறி. ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சுழி. வாய்ஸ் சர்ச் குரல் தேடல். சர்ச் ஸ்கிரீன், தொடுதிரை. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவன் வெண்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதம் திங்களை போற்றுதம் என்ற பாடல் வரியை இயற்றியவர் இளங்கோவடிகள். மாமலை தோற்றத்தும் என்ற பாடலை வரிகளை இயற்றியவர் இளங்கோவடிகள். திங்கள் என்பதன் பொருள் நிலவு. கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். அலர் என்பதன் பொருள் மலர்தல். திரிகி என்பதன் பொருள் ஆணைச்சக்கரம். போர்க்கொட்டு என்பதன் பொருள் பொன் மாயமான சிகரத்தில். மேரு என்பதன் பொருள் இமயமலை. நாம நீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல்வன். அலி என்பதன் பொருள் கருணை. தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்த மன்னன். ஆன்சர் சோழ மன்னன். 6 பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? சோழ மன்னன். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபு. இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று எது? சிலப்பதிகாரம். தமிழில் முதல் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். இரட்டை காப்பியம் எவை? சிலப்பதிகாரம், மணிமேகலை. திங்கள் ஞாயிறு மாலை என இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எது? சிலப்பதிகாரம். கழுத்தில் சூடுவது எது? தார். கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஞாயிறு. வெண்குடை பிரித்தெழுதுக. வெண்மை கூட்டல் குடை.